ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஐன்ஸ் கிச்சனில் கல்யாண வீடுகளில் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா மருமகனுக்கு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, கீ ரைஸ். அதை எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த கப்பில் 5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேங்க நான். அதை நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு 1/2 hour. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 hourக்கு நல்லா ஊற விட்டுருவோம். அதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் 2 சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை, அப்புறம் புதினா இலை, அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையோட வாசமே நல்லாயிருக்கும். இப்போது குக்கரில் நெய் 1/2 கப் சேர்த்துருக்கேன். 25 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சின்னமன் ஸ்டிக்கு, அப்புறம் க்ளவுஸில் ஒரு 4 சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் ஒரு 4ங்க சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த நெய்யிலேயே வறுபடட்டும். நல்ல வாசம் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு லெவலுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர மாதிரி வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, மல்லி எல்லாம் சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டு, நான் இப்போ பசும்பால் தாங்க சேர்க்குறேன். 3 கப் அளவுக்கு பசும்பால் சேர்க்குறேன். நிறைய பேர் தேங்காய் பால் சேர்ப்பாங்க. அதை சேர்த்தோன்னா என்னென்னா புலாவ் டேஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீ ரைஸ் அந்த ஃப்ளேவரில் வராது, புலாவ் மாதிரி வந்துடும். அதனால 3 கப்பு பசும்பால், 7 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் இப்போ 5 கப் ரைஸ் போட்டிருக்கிறதுனால 1:2 ரேஷியோவில் நம்ம சேர்க்குறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்துட்டு அதை நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த டைமில் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். நிறைய பேர் தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறமே, பாலும் தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமே அரிசி போட்டு வச்சுருவாங்க. அதுவும் குழஞ்சிரும் ரைஸு. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் விட்டுட்டு எல்லா ரைஸையும் சேர்த்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம இப்போ அந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ்க்கு அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம உடனே அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உடனே எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பாத்திரத்தில் மாற்றிடணுங்க. இல்லைன்னா அப்படியே வச்சாலுமே அது குழஞ்சிரும். வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. நம்மளுக்கு சூப்பராக கீ ரைஸ் ரெடி ஆயாச்சு. இந்த கீ ரைஸ் மட்டன் குருமா, சிக்கன் குருமாவோடலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.